ரஜினி சாருடைய சூட்கேஸ் வந்து அந்த இடத்துல காணாம போச்சு அப்படின்றது ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது? இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ரஜினி சார் வந்து இந்த ஸ்டார் நைட் ஆரம்பிச்சோடனே கேப்டன் சொன்னேன், கேப்டன் எப்படியாவது ரஜினி சார் போய் கூப்பிட்டு வந்துடுவோம் சார்ன்ட்டு உடனே நாங்கள் ஒரு 10-15 பேர் அன்னைக்கு இருந்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே சேர்ந்து அன்னைக்கு ஒரு ரொம்ப ஒற்றுமையாக இருந்தது. வேற பாபா படம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. அங்கே போனோன்னு எல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சார் ரியாக்ஷன் தெரியல. எல்லாம் உட்காந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டார் நைட் பண்ண போகிறோம். ஒரு கேப்டன் அண்ணா ஸ்டார் நைட் பண்ண போகிறோம், நீங்கள் வரீங்க அப்படின்னு மறுவார்த்தையே பேசல. வரணுமா அப்படின்னாரு. நீங்கள் வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்படியே சரி வர்றேன் அப்படின்ட்டார். 7 பஸ் மாறினதில் சூட் கேஸை விட்டார். எந்த பஸ்ஸில் எதில் விட்டுட்டாருன்னு தெரியல. சிங்கப்பூர் போயாச்சு. சிங்கப்பூர் போயிட்டா அந்த கஸ்டம்ஸ்லாம் வந்து ரஜினி சார்லாம் வந்துடுறாங்கன்னு மொத்தம் சிங்கப்பூர் கஸ்டம்ஸ் மொத்த பேர் வந்துட்டாங்க. அவன் வந்து ஆட்டோகிராஃப் அது ரொம்ப ஒரு இனிமையான விஷயங்கள். அதெல்லாம் வைங்களேன். போய் ரூம் போட்டாச்சு, எல்லாம் சேஃப்டியாக தங்கியாச்சு. நான் கரெக்டாக ஒரு போயிட்டு தூங்கிட்டு ஒரு மணிக்கு அப்படியே அந்த லாபியில் எந்திரிச்சு வெளியே வர்றேன். தூரம் ஒரு 5-6 ரூம் தள்ளி ஒருத்தர் டவலை கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த ஸ்டார் ஹோட்டலில் யாரும் டவலை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. வெளியில் உடம்ப காமிச்சு யார் அது அப்படின்னா திரும்பி பார்த்தா ஒரு ரஜினி சார். யார் என்ன சார் இல்லை இது வந்து அதில் சூட்கேஸ் மிஸ் ஆகிடுச்சு. என்ன சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் வேணாம் விஜய்கிட்ட இருக்கும். விஜயகாந்த் சார் சொல்கிறேன். ஆமாம், விஜய்கிட்ட வச்சிருப்பாரு, கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு. இப்போ கேப்டன் சொன்னோன்னா கேப்டன் புது வேஷ்டி சட்டை இருந்தது. உடனே எடுத்து கொண்டு போய் கொடுத்து ரஜினி சார் மாட்டிட்டு அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பெரிய சட்டை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க ரஜினி சார். 90 ஒரு படம் எடுத்தேன், புதிய காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம். நானும் ஆக்டர் முரளி இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு நல்ல ஒரு குடும்ப நண்பர். ரொம்ப 2 பேர் சேர்ந்து ஒரு புதிய காட்டுன்னு ஒரு படம் எடுத்தோம். அது படம் நல்லாவே போச்சு. கார்வன் டைரக்ஷன். அதுக்கப்புறம் சினிமா பண்ணுற ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் 93 நாம் வந்து அப்போ வந்து எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப இதாக இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி விக்ரமன் சார் ஒரு நல்ல கதை வச்சிருக்காரு, கதை கேட்குறீங்களா சார் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். பொள்ளாச்சிக்கு கரெக்டா? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும்? இதெல்லாம் சொல்லுங்க, தெரியும். அப்போ சார்ட்டு விக்ரமன் சார்ட்ட போய் கதை கேட்டால் கதை பேர் வந்து இனியெல்லாம் சுகமே அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு, அதாவது அமைதிப்படை போச்சு இல்லையா ஸ்ரீலங்காவுக்கு, அதை பேஸ் பண்ணி இங்கேருந்து போகிற அமைதிப்படை வீரனுக்கும் அங்கே படிக்கிற ஸ்கூல் பொண்ணுக்கும் ஸ்ரீலங்கன் பொண்ணுக்கும் லவ் ரெண்டுக்குமே. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இது வந்து டஃப்பாக இருக்குது. அமைதிப்படை போய் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை. இந்த மாதிரி இவங்க லவ், இவங்க எப்படி வந்து அந்த பொண்ணு இந்தியாவுக்கு வருது, அதை பேஸ் பண்ணி ஒரு ரொம்ப அருமையான கதை. அது அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாம் பண்ணி ஹீரோ எல்லாம் போட்டு படம் ட்ராப் ஆயிடுச்சுன்னு. கார்த்திக் சார் இது கொஞ்சம், விக்ரமன் சாருக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அந்த படத்தை நிறுத்திட்டு